வெள்ளை பூசணி, வெண்டைக்காய், இதில் ஊற வச்ச பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, துவரம் பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூனும் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு இதையும் அரைச்சிட்டு இதுக்கு மோரையும் தனியாக அடைச்சி வச்சிடலாம். ரெண்டுத்தையும் பண்ணி வதக்கணும். இதை 3/4 வேக்காட்டுக்கு பூசணிக்காய் வேக வச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் தாளிப்புக்கு அப்புறம் இதை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வதக்கி வச்சுட்டு வேக வச்ச பூசணிக்காய், வெண்டைக்காய், வதக்கி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அப்புறமேல அரைச்சி வச்சுக்கலாம். தயிர் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சுது. எல்லாம் போட்டு நல்லா முட்டை கொதி வந்தோடனே பெருங்காயத்தூள் போட்டால் உங்கள் விருப்பம் தான் பெருங்காயத்தூள் போடுறதும்